ஹஸ்பண்ட் கிட்ட தான் பிரச்சனை. என்னங்க ஹஸ்பண்ட் கிட்ட பிரச்சனை? ஈ லுக் சோ மேன்லி. என்னங்க அப்படின்னு கேட்கும்போது பை பர்த் அவர் வந்துட்டு மேன் கிடையாது அப்படின்னா. என்னங்க பை பர்த் அப்படின்னா, நோ ஹி பிலாங்ஸ் டு திஸ் LGBTQ. ஒரு மேல் கூட அந்த அளவுக்கு மேன்லியா இருக்க மாட்டாங்க. ஒன்று எதுக்காக நம்ம கிட்ட வந்திருக்காங்கன்னா டிவோர்ஸ்க்காக வரல. ஓகே, ஃபீமேல் ஆர் மேல், ஓகே, கன்வெர்டட் என்ன வேணா இருக்கலாம். அவங்கள பிரிஞ்சு என்னால் வாழ முடியாது, அவங்களால எங்களை பிரிஞ்சு வாழ முடியாது. தென் ஐ ஹேட் லைக் ஐ எம் அட்ராக்டட் டு விமென்ன்றதை அவங்களே அந்த அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, வீட்டில் சொன்னாங்கன்னு தான் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பட் எனக்கு மேல் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, விமன் மேலே தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. வந்து ஆஸ் யூஷுவல் ஃபோன் இருக்கும்போது லாக் இவங்களுக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வரும்போது இவரும் இன்னொரு பையனும் அதில் க்ளோஸாக இருக்கிறத எங்களால் பார்க்க முடிஞ்சது. தெரிஞ்சுமே இன்னொருத்தர் லைஃப்பை ஸ்பாயில் பண்ண நினைக்கிறாங்க. அதுதான் பிகாஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு போகிறாங்க. இதை விட மூணாவது கேஸ் கேட்டிங்கன்னா இன்னும் ஷாக் ஆகிடுவீங்க. ஓகே, SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த மாதிரி கேஸஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் அதாவது டிவோர்ஸ் கேட்டிருப்பாங்க, ஐயோ இவங்க பாவம் அப்படின்னு நினச்சிருப்போம். பட் ஆக்சுவலி அவங்க வந்துட்டு ஒரு லெஸ்பியனாவோ இல்லை கேவாவோ இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதாக இருந்தால் ஷேர் இருக்கு. பர்சனலாகவே பார்த்த கேசஸ் இருக்கு ஆக்சுவலி, ஃப்ரம் பெங்களூர் ஆக்சுவலி. ஓகே, என்ன அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரியும் என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு லைக் இது 2 கேஸுமே நான் பார்த்துருக்கேன். கேவும் பார்த்துருக்கேன், லெஸ்பியனும் பார்த்துருக்கேன். ஓகே, லெஸ்பியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது தெரியும். என்ன அப்படின்னா, ஒரு கேஸ் அதை தாண்டி SRS செக்ஸ் ரீஅசைன்மென்ட் சர்ஜரி பண்ணிட்டு மறைச்சு வாழ்ந்த கேஸும் நான் பார்த்துருக்கேன். ஓகே, டிவோர்ஸ்ல வரும்போது. ஓகே, இது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஓகே, சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பீரியட் வரைக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன அப்படின்னா பெருசா செக்ஷுவல் லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, இல்லாதப்போ அந்த ஆணுக்கு எப்படி இருந்ததுன்னா, நிறைய பேருக்கு எனக்கு அந்த தாட் இருக்கு, என்னன்னா செக்ஸ் மட்டுமே லைஃப் கிடையாது. ஓகே, பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நீ கோர்ட்ல வந்து he or she is not good at bed ன்னு சொல்ற கேஸஸும் நம்ம பாக்குறோம். ஓகே, அந்த மாதிரி ஏன்னா மற்ற விஷயங்கள் என்ன சொன்னாலும் நீங்க கவுன்சிலிங்ஸ் அது எல்லாமே போகணும். இது சொல்லும் போது இம்பார்ட்டன்ட்ன்றது வேற. ஓகே, which means that குழந்தை பெத்துக்கவே முடியாதுன்றது வேற. அது we can prove that medically. ஓகே, not good at bed அப்படின்னா which means the person என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்றது எந்த ஃபேக்டரை வச்சு நம்ம இது பண்ண முடியும் அந்த இடத்துல. ஓகே, இது ஒரு ஃபேக்டரும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, அவ்வளோ எக்ஸ்ட்ரீமிட்டி இன்னைக்கு போயிடுச்சுன்றதுக்காக நான் அதை சொல்றேன். ஓகே, இப்போ இதே பேக் டு திஸ் கேஸ், இந்த கேஸே நம்ம போனோம் அப்படின்னா, அவர் சொந்தத்திலே கல்யாணம் பண்ணதுனால பெருசா தெரியல இது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தாரு. அந்த பர்சன் லைக் அப்ராட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆன் அண்ட் ஆஃப் அப்படி இருந்தாங்க. ஓகே, இருக்கும்போது அவரோட தாட் இங்க என்னவா இருந்தது அப்படின்னா, சரி நம்ம ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும், விச் மீன்ஸ் அவங்க இன்னும் மென்டலியே நமக்குள்ள செட்டில் ஆகல. ஓகே, என்னதான் சொந்தமா இருந்தாலும் அது வந்து மாமா பையனா அத்தை பொண்ணா பார்த்தது வேற கான்செப்ட், மேரேஜ்குள்ள போறதுக்கு வேற கான்செப்ட். ஸோ நம்ம டைம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. அது கொஞ்சம் நாளா கழிச்சு அந்த பொண்ணு சைடு இருந்து வெறுப்பா மாற ஆரம்பிச்சது. ஓகே, பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்கன்னு கல்யாணம், அவ்வளவுதான். ஓகே, அது வெறுப்பா மாற ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் எரிஞ்சு விழுறது, தேவையில்லாத ரீசன்ஸ் இது பண்றது, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேல. அப்படி போகும்போது இப்படியே 4 years 5 years அவங்களோட லைஃப் இப்படியே ஓடுச்சு. ஓகே, ஓடும் போது ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ், இவர் ரீசனே தெரியல டிவோர்ஸ் ஃபைல் பண்ணாரு. அது அந்த பொண்ணு வரல, எக்ஸ்பார்ட்டி ஆயிடுச்சு. ஓகே, அப்புறம் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா, அவங்க வந்துட்டு இங்க கேசஸ் இது பண்ணாம டிரான்ஸ்ஃபர் போட்டு அவங்க ஊர்ல இந்த மாதிரி கேஸ் வந்து அவங்க ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஃபைல் பண்ணிட்டு ஒரு பக்கம் அவங்க எம்சியுமே இதுல போட்டிருந்தாங்க. ஓகே, ஏன்னா இதுதான் இங்க வாழவே இல்லை. இன்னொரு லால டெசர்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, அதாவது ரொம்ப வருஷங்கள் இவங்க வந்து சேர்ந்து வாழாம இருக்க ஒரு கான்செப்ட்ல நம்ம டிவோர்ஸ் வாங்கலாம். விச் மீன்ஸ் செக்ஷுவல் லைஃப் அவங்களுக்குள்ள இல்லைன்ற ஒரு விஷயத்திலயும் நம்ம வந்து டிவோர்ஸ் வாங்கலாம். இந்த இடத்துல 2 years 5 years அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல நம்ம போகலாம். ஓகே, அந்த கிரவுண்ட்ல தான் நம்ம போட்டிருந்தது. பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, க்ரூயல்டி கிரவுண்ட்ல போட்டுட்டாங்க அந்த இடத்துல டிவோர்ஸ். ஓகே, போடும்போது நம்ம என்ன ஆச்சு அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் அவேர்னஸ் இந்த கேஸ் வந்து அன்கண்டஸ்ட் ஆகி, அன்கண்டஸ்ட் மீன்ஸ் கண்டஸ்டே பண்ணாம இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அவரோடது. அப்புறம் நம்ம கிட்ட தான் அப்போதான் வந்தார் அந்த கிளைண்ட். வரும்போது இல்ல சார் இந்த கேஸ் அன்கண்டஸ்ட் பண்ணாம முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்ப விச் இஸ் நாட் சேஃப் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த கேஸை நம்ம ரீஓபன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேஸை வந்து நம்ம இந்த இடத்துல நடத்தணும் ஆக்சுவலி. ஓகே, டெசர்ஷன் கிரவுண்ட்ல போட்டு நம்ம நடத்தும் போது இங்க வரும்போது தான் வந்துட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெச் மேல இதுக்கு மேல வந்து இழுக்க வேணாம். ஓகே, எனக்கு வந்து சேர்ந்து வாழ உங்களுக்கு விருப்பம் இல்லை. விச் மீன்ஸ் நான் ஐ எம் அட்ராக்டட் டு விமென்ன்றதை அவங்களே அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, வீட்டில் சொன்னாங்கன்னு தான் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பட் எனக்கு மேல் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, விமன் மேலே தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். காலேஜ் டேஸ்லேருந்து எனக்கு அதுதான் விஷயம் அப்படின்னு அவங்களே அந்த இடத்துல ஓப்பன் அப் பண்ணாங்க. இந்த இடத்துல கைண்ட் ஆஃப் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இது ஒரு கேஸ். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, கேனு கண்டுபிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஓகே, இதுவுமே வீட்டில் சொன்னாங்கன்ற ஒரு கல்யாணம் தான். அவர் வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இவங்க வந்து அங்கே போய் இவங்க கிளைண்ட் வந்து விமன் கிளைண்ட். ஓகே, அதாவது ஒய்ஃப் கிளைண்ட். அவங்க போய் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா,
அவர் மோஸ்ட்லி வீட்ல இருக்க மாட்டார். ஓகே, என்னன்னா ஆஃபீஸ்ல எனக்கு ஒர்க், எனக்கு ப்ரமோஷன் ஃபேஸ் ஆஃப், நான் ஆஃபீஸ்ல இருக்கணும், தனியா இருக்கணும் அப்படியே சொல்லிட்டு இருந்தார். அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப இப்ப சொல்லுவாங்கல்ல, நம்ம உள்ள என்ன வேணா அடிச்சுக்கலாம், நமக்குள்ள இருக்க பிரச்சனை நம்ம அப்பா அம்மாக்கு தெரிய வேணாம், நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபா, தாம்பத்தியம் மிக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நம்ம காமிச்சுக்கலான்றது இன்னும் சில பேர் மைண்ட்ல இருக்கு ஃபேக்டர்ஸ். ஓகே, ஏன்னா இவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து ரொம்ப ரூரல் சைடு ஒர்க்குக்காக அங்க போனவங்க. ஓகே, அந்த மாதிரி போகும்போது இவங்க அப்பா அம்மா 2 சைடு அப்பா அம்மா வரும்போது சண்டே இவங்கள மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லப்பான்ற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க வீட்லயும் பெருசா இல்லை. ஏன்னா இன்னும் அந்த மென்டாலிட்டி இருக்கு பெண்களுக்குமே. என்னன்னா நம்ம அப்பா அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம ஏன் ரீசனா நடந்த கேரளா கேஸே நம்ம பார்த்திருப்போம், விஷ்ணுஜா கேஸ் பார்த்திருப்போம். அதுல அந்த பெண் எதுவுமே சொல்லாம சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அந்த இடத்துல. ஓகே, அவ்வளோ டொமஸ்டிக் வயலன்ஸ், அவ்வளோ டார்ச்சர்ஸ். அது மாதிரி பெண்களுக்கு அந்த விஷயம் இருக்கு. ஏன் நம்ம அப்பா அம்மா கஷ்டம் தரணும், ஏன் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்க எதுவுமே சொல்லல. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆச்சுன்னா இவர் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறது, வீட்டுக்கே வராம இருக்கிறது இவரு. ஓகே, கேட்டா வந்து நான் அங்க தங்குறேன் இங்க தங்குறேன்னு சொல்றது. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க ரொம்ப பொறுத்துக்கு முடியாது, அவங்க அப்பா அம்மா ஓப்பன் அப் பண்ணிட்டு சென்னை வந்துட்டாங்க அவங்க. ஓகே, சென்னை வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஓப்பன் அப் பண்றாங்க, இல்ல நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு நான் சொல்லல, என்னவோ தப்பா இருக்கு, என்னமோ அவர்கிட்ட தப்பா இருக்குன்னு இவங்க திரும்ப காம்ப்ரமைஸ் பண்ணி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, புதுசா கல்யாணம் இருக்குல்ல, 6 மாசம் தான் நான் இருக்கு, சரியாயிரும், நீ போய் வாழுன்னு திரும்ப அனுப்பி வைக்கிறாங்க. போன அவர் வீட்டுல இல்ல. என்னன்னு கேட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இருக்க போறேன் பிஜில அப்படின்னு சொல்றாரு. ஓகே, பிஜில இருக்க, நீங்க அங்க இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு நமக்கு, ஓகே, இதுக்கு மேல நீங்க தனியா இருக்கிறது நான் தனியா இருக்கிறதுக்கு எது கல்யாணம், நம்ம ஏன் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னும் போது அவங்க கேட்கும் போது இல்ல எனக்கு தனியா இருக்கதான் பிடிக்கும் அவரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அங்க சொன்ன ஒரு விஷயம் பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, ஓகே, ஒரு நாள் இவங்க அப்பா அம்மா வராங்கன்னு இவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்து ஆஸ் யூஷுவல் ஃபோன் இருக்கும் போது லாக் ஆக்சுவலி நம்ம அந்த டைமர் செட் பண்ணுவோம்ல, லாக் ஆகிறதுக்கு டைமர் செட் ஆகல அப்படின்னும் போது இவங்களுக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வரும்போது இவரும் இன்னொரு பையனும் அதுல க்ளோஸா இருக்கிறத இவங்களால பார்க்க முடிஞ்சது. டிஸ்பிளே பிக்சர், அதாவது கால் வரும்போது அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாரு அவர் அதுல. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி கால் பார்த்துட்டு அவங்க பெருசா கேட்கல. அதுக்கப்புறம் அவங்க கேட்கறாங்க என்ன இது அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் செக்ஸ், வீட்டில் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே, நான் வந்து கே, இந்த மாதிரி ஒரு ஆண் இதுதான் பண்ண முடியும் அப்படின்போது வேற வழி இல்லாம அவங்க மியூச்சுவல் போட்டு நம்ம முடிச்சோம் இந்த ஃபேக்டரை வச்சு அதுல. ஓகே, சோ இது தெரிஞ்சுமே ஏன் இன்னொருத்தர் லைஃபை ஸ்பாயில் பண்ண நினைக்கிறாங்க? அதுதான் பிகாஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு போறாங்க. இதை விட 3வது கேஸ் கேட்டிங்கன்னா இன்னும் ஷாக் ஆயிடுவீங்க. ஓகே, அந்த கேஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து விமென் டு மென் கன்வெர்டட். ஓகே, அந்த எஸ்ஆர்எஸ் செக்ஸ் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரி எல்லாம் பண்ணி எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி அவங்க. ஓகே, 2 பேருமே தே ஆர் லைக் ப்ரொஃபஷனல்ஸ், 2 பேருமே ஆர்கிடெக்ட் அந்த இடத்துல. ஓகே, ஒரே இடத்துல அவங்க வேலை பார்த்து அவங்களுக்கு வந்து அங்கே பிடிச்ச போது 2 பேரும் தென் பிலாங்ஸ் டு சேம் கம்யூனிட்டி. பெருசா என்ன ஆகுது அப்படின்னா அவரும் ஓப்பன் அப் பண்ணல. அந்த மேபி அவர் கிளைண்டோட அது வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அந்த கிளைண்டோட விஷயம் நம்ம வெளில கான்ஃபிடென்ஷியல் சொல்லக்கூடாதுன்றதுனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க நம்மகிட்ட வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. வைஃப் தான் வந்தாங்க. வந்து பேசும்போது நிறைய இந்த மாதிரி சொன்னாங்க. இந்த போட்டோ ஃபர்ஸ்ட் காமிச்சாங்க, இந்த போட்டோ பாருங்களேன் அப்படின்னு. என்னங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஜோடி பொருத்தம், என்னங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த போட்டோல தாங்க பிரச்சனையே அப்படின்னா. நான் சொன்னேன் என்னங்க பிரச்சனை போட்டோல, எனக்கு புரியல அப்படின்னு. அப்புறம் பேசிட்டே இருந்தாங்க. இல்லை என் லைஃப்ல நான் இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன், ஒரே கம்யூனிட்டி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம், பேரண்ட்ஸ்க்கு 2 சைட் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரே கம்யூனிட்டி அக்செப்ட் ஆயிடுச்சு, 2 பேரும் ஒரே ப்ரொஃபஷன் வேற, தட் டு பிலாங்ஸ் டு சேம் பிளேஸ், 2 பேரும் ஓனா ஆர்கிடெக்ட் ஃபார்ம் வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது எங்களுக்குள்ள எல்லாமே மேட்ச் ஆச்சு, செம்ம லைஃப் சூப்பரா கிஃப்டட்னு நினைச்சு உள்ள போனேன். ஆனா இந்த போட்டோல தான் பிரச்சனைனாங்க. திரும்ப என்னங்க போட்டோல பிரச்சனை அப்படின்னா, நல்லா பாருங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் கிட்ட தான் பிரச்சனை. என்னங்க ஹஸ்பண்ட் கிட்ட பிரச்சனை, ஈ லுக் சோ மேன்லி, என்னங்க அப்படின்னு கேட்கும்போது அதுதாங்க பிரச்சனை, இஸ் நாட் லைக் பை பர்த் அவர் வந்துட்டு மேன் கிடையாது அப்படின்னா. என்னங்க பை பர்த் அப்படின்னா, நோ இ பிலாங்ஸ் டு திஸ் எல்ஜிபிடிக்யூ. ஓகே, அவர் வந்து அந்த ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் போட்டு ஒரு மேல் கூட அந்த அளவுக்கு மேன்லியா இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு யாராலையும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருந்தாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க அப்பா அம்மாக்கு எல்லாம் தெரிஞ்சு அந்த பொண்ணு எதுக்காக நம்ம கிட்ட வந்திருக்காங்கன்னா டிவோர்ஸ்க்காக வரல. என் அப்பா அம்மாக்கும் இது தெரிஞ்சிச்சுங்க, 2 சைடு அப்பா அம்மா வந்து எங்களை பிரிச்சு விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு பிரிச்சு விட்றாதீங்க, எனக்கு வந்து அவ்வளோ லவ் இருக்கு. அது மேலா அவங்க வந்து ஓகே ஃபீமேல் ஆர் மேல், ஓகே கன்வெர்டட் என்னவா வேணா இருக்கலாம், அவங்கள பிரிஞ்சு என்னால் வாழ முடியாது, அவங்களால எங்களை பிரிஞ்சு வாழ முடியாது. தென் ஐ ஹேட் லைக் கான்வர்சேஷன் வித் அவங்க ஹஸ்பண்ட் கூட ஃபோனில் நான் பேசும்போது, இல்லை இதை சொல்லத்துக்கு தான் அவங்க வந்து உங்ககிட்ட வந்தாங்க, தயவு செஞ்சு பிரிச்சு விட்றாதீங்க, வி வாண்ட் டு லிவ் ஆர் லைஃப் டுகெதர் டில் ஆர் லாஸ்ட் பிரெத் அப்படின்றது தான் அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ காதலுக்கு கண் இல்லை அப்படிங்கிற விஷயம் தான் இது. ஏன்னா சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து ஸ்டில் அது ஒரு கான்ட்ரடிக்டரி, ஒரு டிபேட்டபிள் ஒரு விஷயமாவே இங்கே போயிட்டு இருக்கு நமக்கு. ஓகே, அது வேலிடுன்னு சொன்னாலும் இல்லை, விச் இஸ் அகெயின்ஸ்ட் நேச்சர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் நமக்கு போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி கேசஸும் நம்ம கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோம் அந்த இடத்துல. ஓகே ஃபைன். ஸோ ஆக்சுவலி இந்த லெஸ்பியன் இல்லை கே அப்படிங்கிறது அவங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாததுனாலையோ இல்லை அதை சொசைட்டி அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிறதுனாலையோ இந்த மாதிரி கேசஸ் நிறைய வருதா? இது நிறையன்னு கண்டிப்பாக கிடையாது. ஓகே, ரொம்ப கம்மி.
ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த மாதிரி இருக்கவங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் லைஃப்குள்ள போக ரெடியா இருக்க மாட்டாங்க. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தேவை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு விஷயம். நிறைய பேர் ஆக்சுவலி நீங்க ஒன்று நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா இந்த SRS போறவங்களா, செக்ஸ் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரி போறவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா மனதளவில் ரொம்ப ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. ஏன்னா உடல் அளவில் அவ்வளோ பெரிய விஷயத்த லைக் ஒரு புது பர்த் மாதிரி தானே அவங்களுக்கு. போகும்போது நல்லாவே நிறைய பேருக்கு அந்த விஷயம் இருக்கு. இன்னொருத்தர் லைஃப் நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது. CS we can be friends. ஓகே, பட் அந்த மேரேஜ் கமிட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிக்குள்ள போகக்கூடாதுன்றதா நிறைய பேர் ரொம்ப தெளிவா இருக்காங்க. சில பேர் என்ட்ரு ஆகிறவங்களும் பிகாஸ் ஆஃப் பேரண்டோட ஒரு ஃபோர்ஸ்னால அந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி சொசைட்டில யோசிச்சு ஒரு விஷயம், நம்ம சொசைட்டிக்குள்ள போய் சொன்னா என்ன நினைப்பாங்களோ, சொசைட்டி அசிங்கமா நினைப்போமோ, ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று உள்ள போயிட்டு அதுல இருந்து எப்படி வெளில வர முடியாதுன்ற அளவுக்கு தவிக்கிறாங்க. நாளைக்கு ஒருத்தரா கண்டுபிடிக்கும் போது தான் இந்த பிரச்சனை வெளியே பெருசா வெடிக்குது இந்த இடத்துல. ஓகே, ஸோ இதுக்கு அவங்க பெஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் சொசைட்டின்னு வந்து அவங்க இது பண்ணாம எனக்கு இதுதான் சொல்லிட்டாலே ஒருத்தவங்க பாவமா உள்ள என்ட்ரு அவங்க லைஃப் வந்து அவங்க ஸ்பாயில் பண்ணாம இருக்கலாம் அந்த இடத்துல. ஓகே மேம். ஸோ இப்போ நிறைய கேஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, எனக்கு உங்க கூட வாழ வேணாம், ஆனால் உனக்கு டிவோர்ஸும் நான் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ண ரொம்ப ட்ராமாட்டிக்கான கேஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இருக்கு ஆக்சுவலி. இப்போ நீங்க எப்படி சொல்றது, இன்னைக்கு சொல்ற மாதிரி மற்ற கேசஸை விட பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் அதிகமாயிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் பார்த்தோம்னா டிவோர்ஸ் கேசஸுமே இருக்கு. இது எப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் டார்ச்சரிங். ஓகே, சொல்ற மாதிரி இப்போ இப்படி நம்ம கனெக்டடா எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா ரெஸ்டிடியூஷன் போறாங்க, தட் இஸ் ரீயூனியன் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா சேர்ந்து வாழணுன்ற நோக்கம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். ஏன்னா பேஸ்லெஸ் ரீசன்லெஸ்ஸா இருக்கும் அந்த இடத்துல. சும்மா இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து வேணான்னு முடிவு பண்றாங்க, தூக்கி போடுறது கேரக்டர் அசாசினேஷன். அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேல, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மேல தூக்கி போடுற மொதல் விஷயம் அதுவாக தான் இருக்கும். ஈஸியா கேரக்டர் தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டா யாரும் நம்மள கேள்வி கேட்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் அது ஈஸியா விட போறது கிடையாது அந்த இடத்துல. ஏன்னா கோர்ட் வரும்போது கண்டிப்பா அங்க நமக்கு மீடியேஷன் இருக்கு, கவுன்சிலிங்ஸ் இருக்கு, 3 இயரிங் கவுன்சிலிங்ஸ் மேண்டேட்டரி அந்த இடத்துல இருக்கும். அதை தாண்டி அது ரிப்போர்ட்டா கன்வெர்ட் ஆகி கோர்ட்டுக்கு போகுது அந்த இடத்துல. ஓகே, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் சேக், ஆக்சுவலி 14 வருஷம் நடந்த டிவோர்ஸ் கேசஸ்லாம் இருக்கு. ஓகே, ஜஸ்ட் ஃபார் சேக் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு என்னன்னா வராங்க அப்பியரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அப்பியரன்ஸ் கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம போடுற பெட்டிஷனுக்கு கவுண்டர் அவங்க ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஒன்னொன்னா நமக்கு போகும். என்ன ஆகும் அப்படின்னா தொடர்ந்து 3 இயரிங் வரல அப்படின்னா எக்ஸ்பர்ட்டே நம்ம எல்லாருக்குமே தெரியும், வரல வாய்தா வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பர்ட்டே ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு யார் ஃபைல் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஃபேவரா வந்துடும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 இயரிங் வர மாட்டாங்க, கரெக்டா எக்ஸ்பர்ட் யார் அன்னைக்கு வந்துருவாங்க, திரும்ப அதே மாதிரி 2 இயரிங் 3 இயரிங் வர மாட்டாங்க, திரும்ப அந்த மாதிரி வந்துருவாங்க. விச் மீன்ஸ் இந்த மாதிரி டிலே பீரியட் அந்த மாதிரி ஆகும். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா இன்னைக்கும் சில விஷயங்கள் லாஸ் விமென்க்கு ஃபேவரா தான் இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு மென் வந்துட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா விமென் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போடுவாங்க. ஓகே, விச் மீன்ஸ் ஏன்னா இப்போ டிவோர்ஸ் எங்க ஃபைல் பண்ணலாம் அப்படின்னா ஒன்று வந்துட்டு ஆண் வீடு எங்க இருக்கோ அங்க, பெண் வீடு எங்க இருக்கோ அங்க, ஹஸ்பண்ட் வீடு ஒய்ஃப் வீடு, இல்லைன்னா எங்க அவங்களுக்கு மேரேஜ் நடந்ததோ அந்த இடம், இல்லைன்னா மேட்ரிமோனியல் ஹோம், கல்யாணம் ஆகிட்டு அவங்க முதல்ல எங்க வந்து வாழ்ந்தாங்களோ அங்க பண்ணலாம். ஓகே, இப்போ ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் போடுறாரு அப்படின்னா விமன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விமன் ஸ்டில் நம்ம வந்து கொஞ்சம் வல்னரபிள் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். பிகாஸ் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ், மென்சுரேஷனல் விஷயம் இருக்கும், குழந்தை பிறந்திருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஐ மீன் பயாலஜிக்கல் நேச்சரை பொறுத்து. அதனால விமன் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போடுவாங்க. ஓகே, ஹைகோர்ட் ஒரு சுப்ரீம் கோர்ட்ல போட்டு என்னால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது, ஓகே ட்ராவல் பண்ண முடியாது, அதில் ஏன் ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷனை பார்த்து கொடுங்க அப்படின்வாங்க. அதை நம்ம ப்ராப்பர் கேஸை கண்டெஸ்ட் பண்ற மாதிரி அதை நம்ம கண்டெஸ்ட் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா 140 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் அந்த ரூல் அப்ளிகபிள் ஆகும். ஓகே, 140 கிலோமீட்டருக்குள்ள இருந்தா நம்ம ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலாங்க. பட் அங்கேயுமே விமென்க்கு வந்துட்டு ஒய்ஃப்க்கு வந்து ஏதாவது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, கண்டினியூஸ் வந்து அவங்க ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்ல இருக்காங்கன்னா அதுவும் எக்ஸம்ஷனா அந்த இடத்துல ஆகுமே. அங்க அந்த மாதிரி வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா 14 வருஷம் கேசஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆக்சுவலி 14 வருஷமா டிவோர்ஸ் கொடுக்காம சும்மாவே இழுத்து அடிச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு பக்கம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபைல் பண்ணிட்டு ஒரு பக்கம் எம்சிக்காக ஜஸ்ட் டு கெட் மெயின்டெனன்ஸ். ஓகே, அதுக்காகவே பண்ண கேசஸ் எல்லாமே நமக்கு நிறைய இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மேக்ஸிமம் அது நான் இட் இஸ் லைக் என்ன சொல்றது வெரி டஃப் ஃபார் மீ டு சே தட். என்னன்னா நிஜமாவே பாதிக்கப்பட்ட பெண்கள் டொமஸ்டிக் வயலன்ஸ் போகலாம். இன்னைக்கு ஆண்களை த்ரெட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பெண்கள் எடுக்கிற ஆயுதம் தான் ஃபைலிங் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ், மிஸ்யூஸ் பண்றது. அதுக்காக தான் ஒரு கட்டத்தில் டொமஸ்டிக் வயலன்ஸ் நம்ம கம்ப்ளைண்ட் எப்படி இருக்குன்னா கலெக்டரேட்ல போய் சோஷியல் வெல்ஃபேர்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஓகே, அங்கே என்கொயரி முடிச்சு அதுவுமே கோர்ட்டுக்கு அனுப்பப்படும். இன்னொன்று டொமஸ்டிக் வயலன்ஸ் டு த பீக் எப்படி ஆகும்னா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆகும். முன்னெல்லாம் வித் நோ ஃபர்தர் கொஸ்டின் இமீடியட் அரெஸ்ட் இருந்தது. பட் ஆனால் இப்போ இமீடியட் அரெஸ்ட் கிடையாது. அந்த ஆண்களை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு இல்லை அவங்க மேலே நிஜமாவே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அந்த ஆண் மேலே எஃப்ஐஆர் விடும். ஓகே, தப்பு இல்லை அப்படின்னும் போது இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பெண்கள் மேலே வார்ன் பண்ணி தான் அனுப்புவாங்க. பட் ஆனால் ஃபார் ஃபைலிங் அ ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் 2 இயர்ஸ் வரைக்கும் நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஓகே, பட் என்ன ஆகுமாங்க குழந்தைய கருதி ஃபேமிலியை கருதி வார்ன் பண்ணப்பட்டு அவங்க அந்த இடத்துல வந்து திரும்ப அனுப்பப்படுவாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆகட்டும், எம்சின்றது அது டு பி ஃப்ராங்க் லைக் மெயின்டெனன்ஸ் நம்ம நிஜமாவே பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பண்ற ஒரு விஷயம். ஏன்னா சில பேர் வந்துட்டு
ரொம்ப படிச்சிருப்பாங்க, பிகாஸ் ஆஃப் மேரேஜ் வேலையை விட்டுருப்பாங்க. ஓகே, வேலைக்கு போகாமல் இருப்பாங்க அவங்க, அந்த மாதிரி. இல்லை குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுவாங்க. அந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் ஃபைல் பண்ணுவோம். மெயின்டெனன்ஸ் வந்து ஒன்று நமக்கு முன்னாடி 125 சிஆர்பிசின்னு இருந்தது, இப்போ 144 பிஎன்எஸ்எஸ்ல பண்ணலாம். இல்லை செக்ஷன் 24 ஆஃப் லைக் ஹிந்து ஹெச்எம்ஓபி நம்ம அதில் பண்ணலாம். இந்து மேரேஜில் பண்ணலாம். இந்தியன் டிவோர்ஸ்க்கு தனியாக, முஸ்லிம்ஸ்க்கு தனியாக, அந்த மாதிரி போகும்போது நம்ம மெயின்டெனன்ஸ் ஃபைல் பண்ணலாம் அந்த இடத்துல. என்னன்னா இவங்களால பார்த்துக்க முடியல, அதனால கேஸ் முடிகிற வரைக்கும் ஒரு அலிமோனி செட்டில்மெண்ட் வர வரைக்கும் இவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், குழந்தைய பார்த்துக்க இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு. SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.